ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன மியூசிக்கல் கான்செப்ட் ஒன்று பார்க்கலாம். மியூசிக்கல் டிகிரிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கேல் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிகிரி அப்படின்னா நத்திங் பட், அதாவது ஸ்கேல்னால் ஒரு செட் ஆஃப் பிட்சஸ் ஆர் செட் ஆஃப் நோட்ஸ் இருக்கும். சி மேஜர் ஸ்கேல்னால் CDEFGABC, இது சி மேஜர் ஸ்கேல். இதில் ஒவ்வொரு நோட்டுக்கும் ஒவ்வொரு டிகிரி நேம் இருக்கும். சிம்பிளாக சொல்லப்போனால் ரெண்டு விஷயம் இதில் கற்றுக்கணும். டிகிரினா இது வந்து ஃபஸ்ட்டு நோட் ஆஃப் அ சி மேஜர் ஸ்கேல், அதனால் இதில் வந்து டிகிரி 1 அப்படின்னு சொல்லணும். இது வந்து டிகிரி 2, டி வந்து டிகிரி 2, இ வந்து டிகிரி 3, அதே மாதிரி F4, G5, A6, 7, 7th வந்து பி. இது வந்து 7th டிகிரி, 6th டிகிரி, 5th டிகிரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எந்த நோட் வந்து ரூட் நோட்லேருந்து எத்தனாவது நோட்டு கிளிக் பண்ணுறீங்களோ அது வந்து அது எத்தனாவது நம்பர் இருக்கோ அதை வச்சு நம்ம டிகிரின்னு சொல்கிறது. இது ஃபஸ்ட்டு டிகிரி, இது செகண்ட் டிகிரி, இது தேர்டு டிகிரி அப்படின்னு சொல்லி மொத்தம் 7 டிகிரிஸ் இருக்குது. பட் இது போக டெக்னிக்கலாக சில டெஃபினேஷன்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா சி இது வந்து ரூட் நோட்டுக்கு பேர் டோனிக் அப்படின்னு. அதே மாதிரி இதோட அடுத்த ஆக்டேவில் இருக்குதுல்ல, அதுவும் டோனிக் தான் சொல்லுவாங்க. இது டோனிக், இதுவும் டோனிக். ஓகே, 5th நோட்டு பேர் டாமினன்ட் அப்படிம்பாங்க. எதுக்கு இதை டாமினன்ட்னு சொல்கிறோம்? என்னோட பழைய இன்னொரு பர்ஃபெக்ட் 5th ரிலேட்டடாக ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன். பேஸ் கார்டு எப்படி கண்டுபிடிக்குதுன்னு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்தவங்களுக்கு தெரியும் பர்ஃபெக்ட் 5th இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சம்மரி பண்ணுறேன். ஒரு ஸ்கேல் எடுத்திங்கன்னா அந்த ஸ்கேலில் உள்ள பாட்டை வாசிக்கிறதுக்கு மினிமம் 3 கார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணா போதும். சி மேஜராக இருக்கிற பட்சத்தில் சி மேஜர் ஸ்கேல், எஃப் மேஜர் ஸ்கேல், ஜி மேஜர் ஸ்கேல், இந்த 3 ஸ்கேலை தெரிஞ்சாலே நம்ம சி மேஜர் ஸ்கேல் கம்ப்ளீட்டாக வாசித்து முடிச்சிடலாம். அதுக்கு என்ன காரணம் சொன்னேன்? சி மேஜர் ஸ்கேலில் சிஇஜி பிடிச்சிட்டோம், எஃப் மேஜர் ஸ்கேலில் FAC பிடிக்கிறோம், ஜி மேஜர் ஸ்கேலில் G B, இங்கே D, இந்த D நான் இங்கே பிடிச்சிக்கிறேன் D. அப்போ இந்த 3 கார்டையும் ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணனா எல்லா பிக்சர்ஸ் ஆஃப் அ ஸ்கேலை வந்து நம்ம ஹிட் பண்ணிட முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்தெந்த டியூனுக்கு தக்கன எந்தெந்த இடத்துல நம்ம கார்ட்ஸ் மாற்றணுமோ அதுக்கு தக்கன நம்ம வந்து இந்த 3 கார்ட்ஸை யூஸ் பண்ணனாலே அதாவது நம்ம டியூனில் வர்ற பிச் எந்த கார்டில் விழுதோ அந்த கார்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே அந்த டியூன் வந்து மேட்ச் ஆகிடும். இதுக்காக தான் இந்த 3 கார்டை வந்து யூஸ் பண்ணனாலே போதும். ஓகே, சி மேஜர் ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். சியில் ஜி மேஜர் கார்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டேன், அது பெர்ஃபெக்ட் 5th. எஃப் எதுக்கு யூஸ் பண்ணோன்னு சொல்லியிருக்கேன், ஹையர் ஆக்டேவ்லேருந்து 5வது நோட் 1 2 3 4 5. அப்போ இந்த சைட்லேருந்து 5வது நோட், அடுத்த ஆக்டேவ்லேருந்து 5வது நோட், டிசெண்டிங் சைடில் அசெண்டிங் சைடில் என்ன நோட் ஹிட் பண்ணுதோ அந்த 3 கார்டு ஞாபகம் வச்சுக்கணும்னு யாருக்குமே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதுதான் அதோட சம்மரி. ஓகே, பர்ஃபெக்ட் 5th ஓட இம்பார்ட்டன்ஸ் தெரியறனால ஜியை டாமினன்ட் அப்படின்னு. டாமினன்ட்னா என்ன அர்த்தம்னா ஒரு அதிகாரத்தனமாக இருக்கும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பவர் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி. அப்போ இந்த ஸ்கேல்லையே சிக்கு ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது. டாமினண்ட்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு கேட்குறதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கிற சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இது வந்து டாமினன்ட் அப்படின்னு. ஓகே, இது அப்போ என்ன சொல்கிறது, சி அதோட ரிலேட்டட் பர்ஃபெக்ட் 5th வந்து அதுவும் டாமினன்ட்னா ஹையர் சைட்லேருந்து பார்க்கும்போது இதுவும் பர்ஃபெக்ட் 5th, இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் 5th தானே இந்த ஹையர் சைட்லேருந்து பார்க்கும்போது. அப்போ இதுவும் டாமினன்ட் தானே சொல்லணும். ஆனால் இந்த ஸ்கேல் இருக்குல்ல, நம்ம இந்த ஆக்டேவ் தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த ஆக்டேவுக்கு இந்த சியோட ஹையர் நோட்டு பர்ஃபெக்ட் 5thனா இந்த சியோட ஹையர் நோட்டோட டாமினன்ட் வந்து இங்கே தான் இருக்குது. பட் ஸ்டில் லெஃப்ட் சைடில் டிசெண்டிங்கில் பார்க்கும்போது இதுவும் பர்ஃபெக்ட் 5th தான் இந்த சியை பார்க்கும்போது. அதனால இதை சப்டாமினன்ட்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆக்டேவில் உள்ள சியும் ஒரே ஆக்டேவில் உள்ள ஜியும் சேர்ந்தா டாமினன்ட், இந்த ஜி வந்து டாமினன்ட் சொல்லணும்.
அடுத்த ஆக்டேவில் உள்ள சியை பார்த்துட்டு அதுலேருந்து லெஃப்ட் சைடில் 5th நோட்டை செக் பண்ணிங்கன்னா அது வந்து சப் டாமினன்ட். இதுவும் டாமினன்ட் தான், ஆனால் இந்த டாமினன்ட் வந்து அடுத்த ஆக்டேவில் உள்ளது, ஹையர் ஆக்டேவில் உள்ளது தான் இது டாமினன்ட். ஹையர் ஆக்டேவ்லேருந்து டிட்டர்மைன் பண்ணுறதுனால தான் இது சப் டாமினன்ட். ஓகே, அப்போ 2 இது படிச்சிருக்கோம். ஒன்று டோனிக் நார்மல், இது வந்து டாமினன்ட், இது வந்து சப் டாமினன்ட். ஓகே, இப்போ டோனிக்குக்கும் டாமினன்ட்டுக்கும் நடுவில் என்ன இருப்பாங்க? மீடியன்ட். இது பேர் மீடியன்ட். ஆக்சுவலாக மீடியன்னா நடுவில் இருக்குது. நம்ம மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருக்கோம், மெயின், மீடியன், மோடு அதெல்லாம் படிச்சிருப்போம்ல. அதே மாதிரி இது வந்து நடுவில், இந்த 2 நோட்டுக்கு நடுவில் இருக்கனால மீடியன்ட். அகெயின் டோனிக்குக்கும் டாமினன்ட்டுக்கும் நடுவில் இருந்தால் மீடியன்ட். இந்த டோனிக்குக்கும் இந்த சப்டாமினன்ட்டுக்கும் நடுவில் இருக்குது என்னது? சப் மீடியன்ட். ஆப்வியஸா சப்டா ஜென்ரலாக இங்கிலீஷ் மீனிங்னா கொஞ்சம் சப் கலெக்டர் அப்படின்னா, கலெக்டர் இல்லை பட் சப் கலெக்டர், சப் கலெக்டர் லெவலுக்கு இல்லை பட் சப் கலெக்டர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும். ஆனால் கலெக்டர்னா ஹையர் சைடு, சப் கலெக்டர்னா லோயர் சைடு அப்படிங்கிற மாதிரி. டாமினன்ட்னா கொஞ்சம் ஹையர் சைடு, கொஞ்சம் மோர் இன்ஃப்ளூயன்ஸ், மோர் டாமினன்ஸ் இருக்கும். இது ஒரு சப் டாமினன்ட்னா செட்டிலாக இருக்கும். அப்போ டாமினன்ட்டுக்கு லெஃப்ட் சைடு தான் சப் டாமினன்ட் இருக்குது இந்த இடத்துல. அப்போ மீடியன்ட் இங்கே இருந்துச்சுன்னா மீடியன்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் தான் மீடியன்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ மீடியன்ட்டோட கான்செப்ட் என்னென்னா, ஆக்சுவலி இதில் பாருங்கள், டாமினன்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் சப் டாமினன்ட் இருக்கும். மீடியன்ட் இங்கே இருந்துச்சுன்னா சப் மீடியன்ட் லெஃப்டில் இருக்காது, சப் மீடியன்ட் இது 2க்கு இடையில இருக்கும். ஹையர் டானிக்குக்கும் சப் டாமினன்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் சப் மீடியன்ட். ஆனால் இந்த இடத்துல இதுதான் மீடியன்ட். இது டோனிக், இது டாமினன்ட், இது மீடியன்ட். இது டோனிக், இது சப் டாமினன்ட், இது சப் மீடியன்ட். இப்போ சப்புங்கிறனால லெஃப்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. சப் மீடியன்ட்னு சொல்கிறது ரிலேட்டிவ் டு சப் டாமினன்ட்டுக்காக. இப்போ டானிக், மீடியன்ட், டாமினன்ட், சப் டாமினன்ட், சப் மீடியன்ட், டானிக். இது 2வது நோட்டு பேர் சூப்பர் டோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் டோனிக்னா லாட்டின்ல சூப்பர்னா அபவுண்ட் அர்த்தம் கூட, அதனால இது வந்து சூப்பர் டோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரே ஒரு நோட்டு மட்டும் இருக்குது, இது கொஞ்சம் ஸ்பெஷல். இது வந்து லீடிங் டோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நோட்டு தான் அடுத்த ஆக்டேவை லீட் பண்ணுது. ஓகே, இது வழியாக தான் இந்த சியை ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால இது லீடிங் டோன். இதுக்கு ஸ்பெஷலாக இன்னொரு வேறு சப்டோனிக்னு ஒன்று வேறு இருக்குது. சப் மீடியன்ட், சப் டாமினன்ட் மாதிரி இது வந்து சப்டோனிக்னு இன்னொரு வேர்டு இருக்குது. இது ஏன் சொல்கிறேன்னா, மேஜர் சி ஸ்கேலில், சி மேஜர் ஸ்கேலில் ஓகே, சி டி இ எஃப் ஜி ஏ பி சி, பிக்கும் சிக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஸ்டெப் தான் இருக்குது. ஹாஃப் ஸ்டெப் இருந்தால் நீட்டாக லீட் பண்ணிடும். மைனர் ஸ்கேல் வாசிப்போம். சி மைனர் எங்கே வந்து நிற்குது? பி ஃப்ளாட்டில் வந்து நிற்குது. பி ஃப்ளாட்டும் சியும், பி ஃப்ளாட்டுக்கும் சிக்கும் பாருங்கள் ஹோல் ஸ்டெப் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஹோல் ஸ்டெப் டிஸ்டன்ஸ் இருக்கிறனால இது வந்து சப்டோனிக்மாங்க. எதுலலாம் இருக்கும்? நேச்சுரல் மைனரில் ஹோல் ஸ்டெப் கேப் இருக்கும். ஆனால் ஹார்மோனிக் மெலடி மைனரில் பார்த்தீங்கன்னா லீடிங் டோன் தான் இருக்கும். இந்த டிஃபரன்ஸ், அதனால இந்த நோட் வந்து இதாகவும் இருக்கலாம் டிபெண்டிங் அப்பான் மேஜர் ஸ்கேல் வாசிக்கிறீங்களா இல்லை மைனர் ஸ்கேல் வாசிக்கிறீங்களான்னு. மேஜர் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா இது பேர் லீடிங் டோன், இல்லைனா இது வந்து சப்டானிக் அப்படி பேர். அவ்வளோதான். சாங்ஸ் வாசிக்கும்போது வாட் இஸ் தி ஃபிஃப்த் டிகிரி நோட் வாசிங்க அப்படின்னா டாமினன்ட் வாசிக்கணும். 4th டிகிரினா எஃப் வாசிக்கணும். அதாவது எந்த நோட் ஃப்ரம் ரூட் நோட்லேருந்து எத்தனாவது நோட் வாசிக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த டிகிரிஸ் வச்சு சொல்லுவாங்க. டிகிரிஸ் வந்து நம்பரில் சொல்கிறது ஈஸி. தேர்ட் டிகிரி, 4th டிகிரி, 7th டிகிரி அப்படி சொல்லலாம். ஆனால் டெக்னிக்கல் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா டாமினன்ட், சப்டாமினன்ட், மீடியன்ட், சூப்பர் டானிக், சப்மீடியன்ட். ஓகே, இதுதான் ஸ்கேலில் அது மியூசிக் இன்டர்வலில் டிகிரிஸ் அப்படிங்கிறது. ரொம்ப ஈஸி தான்.
டோனிக்குக்கும் டாமினண்ட்டுக்கும் நடுவில் உள்ளது சப்மீடியன்ட், இதுக்கும் டோனிக்குக்கும் சப்டாமினண்ட்டுக்கு உள்ளது மீடியன்ட், சப்மீடியன்ட். அப்புறம் ஒரு லீடிங் டோன் ஆர் சப்டோனிக் அப்படின்னா ஒரு சூப்பர் டோனிக். அவ்வளோ, இதுதான் மியூசிக்கல் டிகிரிஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மியூசிக்கல் இன்டர்வல் பற்றி பேசுகிறேன். இன்டர்வல் பற்றி அது பேசினா அதுலேருந்து தான் நம்ம வந்து ஆக்மெண்டட், டிமினிஷ் அந்த கார்டோட கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகே ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.